வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் முழுக்க திமுகவுக்கு பேக் ஃபயராக அமைஞ்சிருக்கு இந்த மும்மொழி கொள்கை விவகாரம். ஏன்னா அண்ணாமலை வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு. திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் 3 லாங்குவேஜ் இருக்குது. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏன் 3 மொழி படிக்கக்கூடாதா? ஹிந்தியை திணிக்கலையில் ஒருவேளை மும்மொழி கொள்கையில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா புதிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியாக ஹிந்தி படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது திமுகவுக்கு ஃபேவராக போயிருக்கும். ஆனால் இதில் இருக்கிறது என்ன? 3வது மொழி விருப்ப மொழியை கற்றுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னா இருக்கிறதுனால இது திமுகவுக்கு பேக் ஃபயராக வந்து அமைஞ்சிருக்கு. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நவோதயா பள்ளிகள் பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நவோதயா பள்ளிகள் எல்லா மாநிலத்திலும் இருக்குது, பக்கத்தில் புதுச்சேரியில் 4 இருக்கும்போது ஃப்ரீ எஜுகேஷன், SC ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், 6வதுலேருந்து 8வது வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாத்துக்கும், 9th மாதம் 600 ரூபா தான். பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2022 10th 99% மேலே வந்து மாணவர்கள் நேஷனல் ஆவரேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 12th பார்த்தீங்கன்னா 98% மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. போட்டித் தேர்வுகளையும் கலக்குறாங்க நவோதயா பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள். இவ்வளவு குவாலிட்டியான எஜுகேஷனை நவோதயா கொடுக்குறாங்க, ஏன் மாநிலத்துக்குள்ளே வர விட மாட்டீங்க? 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நவோதயா ஸ்டார்ட் ஆகி, இன்னும் தமிழகத்துக்குள்ளே அதை வந்து நுழைய விட மாட்டீங்க. எவ்வளவு மாணவர்களுடைய இலவச கல்வியை தடுத்துருக்கீங்க? ஒரு ஸ்கூலில் 560 ஸ்டூடெண்ட் தான் கெப்பாசிட்டி. அப்போ யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் எவ்வளவு மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை வருடங்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு மேலே தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இலவச கல்வி, குவாலிட்டியான எஜுகேஷனை தடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி அப்படின்னு பொதுமக்களுக்கு இந்த டேட்டாலாம் தெரிஞ்சு போயிடுச்சு. பொதுமக்கள் திமுகவையும் அதிமுகவும் டேக் பண்ணி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிருக்காங்க. இப்போ விஷயம் என்ன தெரியுமா? போட்டித் தேர்வுகளில் நவோதயா பள்ளி மாணவர்கள் என்ன கலக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. என்னன்னா 2019 நடந்த 2019க்கான டேட்டா தான். 2019 நடந்த JEE அட்வான்ஸ் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நவோதயா பள்ளி மாணவர்கள் 966 மாணவர்கள் வந்து அந்த JEE அட்வான்ஸ் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. நீட் தேர்வே பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் 12,654 மாணவர்கள் நீட் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ போட்டித் தேர்வுகளையும் கலக்குறாங்க நவோதயா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, வி வாண்ட் நவோதயா ஸ்கூல்ஸ் அப்படின்னு இப்போ பொதுமக்கள் மத்தியில் இந்த குரல் வந்து ஒலிக்க தொடங்கியிருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவினர் ஒரு சம்பவம் பண்ணாங்கல்ல, கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. இது திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அண்ணாமலை முன்கூட்டியே ஒரு சேலஞ்சு விட்டு தான், கவர்மெண்ட் வச்சுருக்கீங்க, அரசு இயந்திரம் எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க, நான் காலையில் 6 மணிலேருந்து நான் பதிவு போடுறேன், 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு பதிவு போடுறேன். 24 மணி நேரத்தில் நீங்கள் போட்டது கெட் அவுட் மோடி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா, நான் போட்ட கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு அதிகமாக விழுந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சேலஞ்சு விட்டு அந்த சேலஞ்சை ஜெயிச்சிருக்காரு. இப்போ திமுகவுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு ரீச் ஆனிச்சு, கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு 1 மில்லியனுக்கு அதிகமான ட்வீட்ஸ் வந்து எப்படி போடப்பட்டுச்சு? பாஜகவினர் மட்டும் போட்டாங்களா, இல்லை பொதுமக்களும் உள்ளே வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்களா? பொதுமக்களுடைய குரலாக இந்த கெட் அவுட் ஸ்டாலின் வந்திருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய முதலமைச்சர் உளவுத்துறைக்கு உத்தரவிட்டதாக செய்திகளை கேள்விப்பட முடியுது. பாஜக திமுக கெட் அவுட் மோடி அப்படின்னு போட்டாங்களே, ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணாங்களே, அதையும் அவங்க சல்லடை போட்டு சலிச்சிருக்காங்க. கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனதில் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பதிவுகள் போடப்பட்டிருக்கு. அப்போது திமுக பார்த்தீங்கன்னா போட்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, காசு கொடுத்து இது மாதிரி நடந்திருக்கு. பொதுமக்களே தன்னெழுச்சியாக வந்து போடலை. ஆனால் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் சேர்ந்து வந்து இதை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாஜக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் இப்படி போடுறதுனால இது அரசியலுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்போ அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணியிருக்காரா, இதனால பாலிடிக்ஸில் என்ன யூஸ் அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக 2019 பீரியடில் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை திமுகவினர் ட்ரெண்ட் பண்ணாங்க. இதை தமிழக மீடியாக்கள் ரொம்ப பெருசுப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே மோடிக்கு எதிரான மனநிலையில் இருப்பதாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. இப்போ அது மாதிரிலாம் கட்டமைக்க முடியாது. ஏன்னா கெட் அவுட் மோடி அப்படின்னு திமுக ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ரும். அதான் சொன்னேன்ல, 3 மணி நேரம் 4 மணி நேரத்திலேயே திமுக 36 மணி நேரம் போட்ட அந்த எண்ணிக்கையை 3 மணி நேரத்திலேயே முறியடிச்சிட்டாங்க அசால்ட்டாக பாஜக. அதனால திமுகவுடைய இந்த கெட் அவுட் மோடி, கோபேக் மோடி அப்படிங்கிற இந்த பாலிடிக்ஸ்லாம் இனிமேல் எடுபடாது. ஏன்னா அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பாஜகவுடைய ஐடி விங்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறி இருக்கு அப்படிங்கிறதான் களத்தில் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதை தவிர பல பகுதிகளில் போஸ்டரும் ஒட்டப்பட்டிருக்கு பாஜக சார்பாக. என்னன்னா, அமைச்சர் மகன் பிரெஞ்சு படிக்கலாம், அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போஸ்டரும் ஒட்டியிருக்காங்க.
ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் திமுகவுக்கு பேக் ஃபயர் அமைஞ்சிருக்கு, திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.